ஒரு சிறிய கிராமத்தில் அருள் என்ற ஒரு சிறுவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் மிகவும் ஆர்வமுள்ளவன், ஆனால் கொஞ்சம் சோம்பேறியும் கூட. தினமும் அவன் பள்ளிக்குச் செல்லும் வழியில் ஒரு பெரிய மரம் இருந்தது. அந்த மரத்தின் கீழ் ஒரு வயதான தாத்தா அமர்ந்து கொண்டு ஏதோ வேலை செய்து கொண்டிருப்பார். ஒரு நாள் அருள் கேட்டான், தாத்தா, நீங்கள் தினமும் என்ன வேலை செய்கிறீர்கள்? தாத்தா சிரித்துக்கொண்டு சொன்னார், நான் விதைகள் நட்டுக் கொண்டிருக்கிறேன் பிள்ளா. அருள் ஆச்சரியப்பட்டான். ஆனா தாத்தா, இந்த மரம் ஏற்கனவே பெரியதாக இருக்கே, இன்னும் ஏன் விதை? தாத்தா மெதுவாகச் சொன்னார், இந்த மரத்தை நான் நட்டது இல்லை, யாரோ முன்பு நட்டார்கள். அதனால்தான் இன்று நான் இதன் நிழலில் உட்கார முடிகிறது. நான் இப்போது விதை நட்டால் நாளை யாரோ ஒருவன் இதன் நிழலில் ஓய்வு எடுப்பான். அந்த வார்த்தைகள் அருளின் மனதில் பதிந்தது. அன்று முதல் அவன் சோம்பலை விட்டுவிட்டு தினமும் சிறிது நேரம் படிக்கவும் நல்ல செயல்களை செய்யவும் ஆரம்பித்தான். பல வருடங்கள் கழித்து அருள் ஒரு நல்ல மனிதராக வளர்ந்தான். அவன் கிராமத்திற்காக பல நல்ல விஷயங்கள் செய்தான். ஒரு நாள் அவன் அதே மரத்தின் கீழ் அமர்ந்து கொண்டிருந்த போது ஒரு சிறுமி வந்து அதே கேள்வியை கேட்டாள். அருள் சிரித்தான். அந்த தாத்தாவின் பதிலை அவனும் மீண்டும் சொன்னான். கதையின் நெறி: நாம் இன்று செய்யும் நல்ல செயல்கள் நாளைய தலைமுறைக்கு பயனாக இருக்கும்.